லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். Luke chapter 2 verses 1 to 7. லூக்கா 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்துரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். சத்துரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாமல் காணப்பட்டதினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினார். நாம் நன்கு அறிந்த கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த வார்த்தைகளை அதிகமாக நாம் வாசிப்பதுண்டு, தியானிப்பது உண்டு. ஆமென். இந்த வசனத்தில் 7வது வசனத்தில் மத்திய பகுதியிலே சத்துரத்தில் அவர்களுக்கு இடமில்லை. சத்துரத்தில் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இடமில்லாது இருந்தது. குறிப்பா இயேசுவுக்கு சத்துரத்தில் இடமில்லை. நோ பிளேஸ் இன் தி இன் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்கு சத்துரத்தில் இடமில்லாது இருந்தது. இந்த சம்பவமானது சீசர் அகஸ்டஸ் என்ற ரோம பேரரசன் அகஸ்துராயன் ரோம தேசத்தை அந்நாட்களில் உலகளாவிய ஒரு வல்லரசாய் ரோம பேரரசு காணப்பட்டது. ஆமென். அவர் ஒரு சட்டத்தை பிறப்பித்தார். குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், சென்சஸ் எடுக்கப்பட வேண்டும். என்னுடைய ஆட்சியின் கீழ் காணப்படுகிற ஜனங்கள் எவ்வளவு என்பதை நான் அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தது. அந்நாட்களில் உலகத்தில் காணப்பட்ட பல தேசங்களை இந்த அகஸ்துராயன் தான் ஆண்டு கொண்டு வந்தான். ஒவ்வொரு தேசத்திற்கும் நம்முடைய இந்திய தேசத்துல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கவர்னரை நியமிப்பது வழக்கு. அதுபோல இவர்கள் கவர்னர்களை ஒவ்வொரு தேசத்திலும் நியமித்து அந்த தேசத்தில் வரி வசூலிப்பது, அந்த தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்வது எப்படி என்றெல்லாம் இவர்கள் மூலமாய் அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அவர் ஒரு கட்டளையை பிறப்பித்தார். குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், ஜனங்களுடைய தொகை அறியப்பட வேண்டும். அதோடு கூட இந்த குடிமதிப்பு எழுதப்படும் போது ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் குடிமதிப்பு எழுதப்படுவது அது எளிதாய் காணப்படும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அவர்கள் பிறப்பித்தார்கள். இந்த வேளையில் தான் யோசேப்பு அவன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய நார்த்தர்ன் டெரிட்டரி, வட பகுதியாய் காணப்பட்டது. அவனுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் அவள் கன்னிகையாய் காணப்பட்ட வேளையிலேயே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவன் ஒரு நீதிமான். இயேசு கர்த்தருடைய ஆவியானவர் சொப்பனத்தில் தோன்றி, தேவதூதர்கள் சொப்பனத்தில் தோன்றி, இது தேவனால் இந்த குழந்தை உருவாகி இருக்கிறது, ஆகையால் நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, பயப்படாதே என்று கர்த்தரே வெளிப்படுத்தினது நிமித்தம் அவன் சந்தோஷத்தோடு மரியாளை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவோ அவமானம் தான், நிந்தைகள் தான். திருமணம் ஆகாமலே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனால் எவ்வளவு அவமானம் காணப்படும். எல்லாம் யோசேப்பு எல்லாவற்றையும் சகித்து மரியாளை அவன் மனைவியாய், தனக்காக நியமிக்கப்பட்ட மனைவியாய், வருங்கால மனைவியாய் அவளை ஏற்றுக்கொண்டு அவளோடு காணப்பட்டதுனாலே அவன் நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவின் தென்பகுதியாகிய எருசலேமின் அருகில் காணப்படுகிற பெத்லகேம் என்னும் கிராமத்திற்கு நேராக அவன் கடந்து வந்தான். பெத்லகேம் என்றாலே ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்பதுதான் அர்த்தம், அப்பத்தின் வீடு.
பேத் என்றால் வீடு, அரபியிலும் பேத் என்றால் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இயேசு ஜீவ அப்பம், அவர்தான் வானத்திலிருந்து வந்த அப்பம். ஆமென். அது நிமித்தமாய் இயேசுவை பெற்றெடுக்கும்படி, ஜீவ அப்பமாகி இயேசுவை பெற்றெடுக்கும்படி அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் கொள்ளுகிற இந்த கிராமத்திற்கு நேராய் கடந்து வந்தார்கள். இவை பல வருஷங்களுக்கு முன்பு, 700 வருஷங்களுக்கு முன்பாக மீகா என்னும் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காய் கூட அவர்கள் கடந்து வந்தார்கள். அதுபோல ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னான். தாவீதின் வம்சத்தில் இயேசு தோன்ற வேண்டும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, பெத்லகேமியனாகிய தாவீது, அவன் பெத்லகேமை சேர்ந்தவன். ஆகையால் இயேசு அங்கிருந்து பிறக்க வேண்டும். அது நிமித்தமா இந்த குடும்பம் பெத்லகேமுக்கு கடந்து வந்தது. வட பகுதியிலிருந்து தென் பகுதியை நோக்கி கடந்து வந்தார். பெத்லகேம் வந்து சேர்ந்த உடனே இவளுக்கு பிரசவ வலி வந்தது. இந்த வேளையில் தான் யோசேப்பு ஒவ்வொரு சத்துரமாய், ஒவ்வொரு விடுதிகளாய், ஹோட்டலாய் அவன் தட்டினான். ஒருவரும் ஆமென், எல்லோரும் திறந்தார்கள், எல்லோரும் ஆமென் பார்த்தார்கள். ஆனால் ஒருவரும் இடம் கொடுக்கவில்லை. சத்திரத்தில் இயேசுவுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அதன் நிமித்தமாய் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே முன்னணையிலேயே மரியாள் தன்னுடைய குமாரனை, முதற் பேரான குமாரனை, ராஜாதி ராஜாவை, இஸ்ரவேலை ஆளப் போகிறவரை, கர்த்தருடைய ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் ஆளப் போகிற பிரபுவை ஒரு மாட்டு கொட்டகையிலே அவள் பெற்றெடுத்தார். பாருங்கள் இயேசுவை. வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், எவ்வளவு பெரிய தேவனாய் அவர் காணப்படுகிற, வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி, உலகமே கொள்ளாத கர்த்தர். அவ்வளவு மகிமையுள்ள தேவன் ஒரு சின்ன கற்பத்தில் தன்னை அடக்கியதே ஒரு அற்புதம். மாத்திரமல்ல, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒரு சாதாரண கொட்டகையில் பிறக்கும்படி, ஒரு வசதியும் இல்லாத இடத்தில் பிறக்கும்படி தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்ததே ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய தாழ்மையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அவ்வளவாய் தன்னை தாழ்த்து, எதற்காக? மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாய், மனுஷனை ரட்சிக்கும்படியாய், பாவத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு என்ற நாமத்தின் அர்த்தமே ரட்சகர், சேவியர். இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கக்கூடியவர் என்பதுதான் அவருடைய பெயரின் அர்த்தம். அதுவரைக்கும் பாவத்தின் பிடியில் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆதாமின் மூலமாய் வந்த பாவம் ஒவ்வொருவரையும் பின்தொடர்ந்தது, ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டது. மனுஷர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதே ஒழிய அது கழுவி சுத்திகரிக்கப்படவில்லை. இயேசு தன்னை தாழ்த்தி மனுக்கோலம் பூண்டு இந்த பூமியில் அவர் கடந்து வந்தார், நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுக்கும்படி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் ஒரு மனுஷனுடைய வாசல் படியில் படுத்துக் கொள்ளும். பாவம் கொடிய விஷத்தை காட்டிலும் கொடுமையானது. நிமித்தமாய் இப்படிப்பட்ட பாவம் அக்கினி கடலுக்கு நேராய் நம்மை இழுத்து செல்லும், நித்திய அழிவுக்கு நேராய் நம்மை இழுத்து செல்லும். அதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் ரட்சகர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தோன்றினார். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு தோன்றின வேளையில் அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. நாட்களில் ஆண்டவருடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் நம்முடைய உள்ளமாகிய சத்திரத்தில் அவருக்கு இடம் உண்டா? நம்முடைய இதயமாகிய சத்திரத்திலே அவருக்கு இடம் காணப்படுகிறதா? நம்முடைய குடும்பங்களில் இயேசுவுக்கு இடம் காணப்படுகிறதா? நம்முடைய சபையில் இயேசுவுக்கு இடம் காணப்படுகிறதா? நம்முடைய சமுதாயத்தில் இயேசுவுக்கு இடம் காணப்படுகிறதா? நம்முடைய தேசத்தில் இயேசுவுக்கு இடம் காணப்படுகிறதா? இதுதான் ஒரு பெரிய கேள்வியாய் இந்நாட்களில் காணப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த பண்டிகை காலங்கள் எல்லாம் வரும்போது இயேசு மெய்யாய் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரா, இருதயத்தை ஆளுகை செய்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காய் தான் இந்த பண்டிகை காலங்கள் வருகிறதே ஒழிய, ஆண்டவர் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னுடைய பிறப்பை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த சீசன் வரும்போது, இந்த காலகட்டம் வரும்போது, கர்த்தர் மெய்யாய் நம்முடைய சத்திரமாகிய இதயத்தில் ஆளுகை செய்கிறாரா என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் சோதித்து பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறார். அநேக உள்ளங்களை நாட்களில் பார்க்கும்போது நோ வேக்கன்சி, ஆண்டவருக்கு இடம் இல்லை, இயேசுவுக்கு இடம் இல்லை.
வேறெல்லாவற்றிற்கும் இடம் உண்டு. உலகத்தின் அத்தனை காரியங்களுக்கும் நம்முடைய உள்ளங்களில், இருதயங்களில் இடம் காணப்படுகிறது. மற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு இடம் காணப்படுகிறது. நம்முடைய மனைவிமார், புருஷன்மாருக்கு இடம் காணப்படுகிறது. உலகத்தின் சிற்றின்பங்கள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டு வைத்திருக்கிறது. இருதயம் முழுவதும் உலக மாமிசம் என்று காணப்படுகிறது. சத்துரு அப்படியே நம்மை ஆக்கிரமித்து இந்நாட்களில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்று கேட்கிறார், உங்களுடைய இருதயங்களில் எனக்கு இடம் உண்டா? உங்கள் உள்ளமாகிய சத்திரத்தில் எனக்கு இடம் காணப்படுகிறதா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறவராய் காணப்படுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் நாட்களில் 25% அவருக்கு இடம் கொடுப்பதுண்டு, 50% கொடுப்பதுண்டு, 75% வரைக்கும் கொடுக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பகுதி ஆண்டவருக்கு விட்டு கொடாதபடி, இன்னும் வாழ்க்கையின் ஒரு பகுதியில் இன்னும் ஆண்டவருக்கு இடம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்னும் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இடமில்லாத பகுதிகள் இன்னும் அநேகம் காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து 99% மாத்திரமல்ல, 100% கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் இயேசு இந்த பூமியில் வந்ததன் நோக்கமாய் காணப்படுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் தம்முடைய சொந்தமானவர்களுக்காய் வந்தால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 நாம் வாசிக்கிறோம். ஆனால் 12 சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவரை இருதயத்தில் முழுமையா ஏற்றுக்கொண்டவர்கள் 100% யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! 100% நம்முடைய சத்திரமாகி இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தா நாம் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவரோடு உடன் சுதந்திரராய் காணப்படுகிறோம். அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை பின்தொடரும். அவருடைய எல்லா ஈவுகள் நம்மை பின்தொடரும். இயேசுவின் பிள்ளை என்று சொன்னால் அதற்கொத்த ஸ்தானங்கள் பூமியில் வேற என்ன காணப்படுகிறது? எல்லா ஐஸ்வர்யத்தின் இருப்பிடம் அவர் ஐஸ்வர்ய சம்பன்ன, எல்லா ஆரோக்கியத்தின் இருப்பிடம் அவராய் காணப்படுகிறார். சகல நன்மைக்கும் ஊற்று காரணர் இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தை 100% ஆண்டவருக்கு கொடுத்தார். அதன் பின்பா நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாட்களில் கர்த்தர் நம்முடைய இருதயமாகிய சத்திரம் 100% அவருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதா, பூரணமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. வெளிப்படுத்தல் 3:20 அடிக்கடி நாம் சொல்லுகிற வசனம். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் தன் இதயத்தை திறந்தால் நான் அவனோடு அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவர் என்றென்றும் நம்மோடு வாழ்வார். நாம் நம்முடைய இதய கதவை, சத்திரத்தின் கதவை திறந்து கொடுத்தால் இயேசு உள்ளே பிரவேசிப்பார். இயேசு உள்ளே பிரவேசித்த பின்பு அவர் நம்மை ஆளுகை செய்வார். அவர் ராஜாவாய் வீற்றிருப்பார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயம் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா? நாம் கர்த்தருடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். 100% நம்முடைய இதய கதவுகளை திறந்து ஆண்டவரை உள்ளே வாரும் என்று சொல்லி நாம் அழைக்கிற போது அவர் நம்மை பூரணமாய் ஆட்கொள்ளுவான். அதன் பின்பு நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை குறித்து கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? நாம் கண்ணை மூடும் போது நித்தியத்தில் கண்களை திறப்போம், ஆண்டவருடைய பொன்முகத்தை தரிசிப்போம். வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம், மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றாலே பெரிய ஒரு சந்தோஷம் என்றார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்கு முன்பாய் நின்று அவரை ஆராதிப்பது, சேவிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்முடைய இதயமாகிய சத்துரத்தை இதுவரைக்கும் 100% ஆண்டவருக்காய் திறந்து கொடுக்கவில்லை என்றார். நம்முடைய வாழ்க்கையை 100% ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் ஒப்பு கொடுக்கவில்லை என்றார். வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரும் இன்று இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எப்போது நின்று தட்டுகிற தேவன் அல்ல. நாம் அறிவோம், உன்னதப்பட்ட 5:2 வாசிக்கும் போது அங்கே சூலமித்தியின் வீட்டின் கதவை கர்த்தர் தட்டினார். அவளுடைய சத்திரத்தை தட்டினார், இதயத்தை தட்டினார். அவள் சொன்னாள், நான் இப்போதுதான் படுக்கைக்கு வந்து விட்டேன்,
என்னுடைய வஸ்திரங்களை கழற்றி போட்டேன், பாதரட்சைகளை கழற்றி போட்டேன். நான் எப்படி மீண்டும் இவைகளை எல்லாம் எடுத்து அணிந்து வந்து கதவை திறப்பது என்று சற்று யோசித்து சோம்பலினால் அப்படியே இருந்து விட்டார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் போய்விட்டார். அவ்வளவுதான். ரட்சண்யத்திற்கு, ரட்சிப்பிற்கு என்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 100% ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் ஜீவிப்பதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் உங்களுக்கு எனக்கு இந்நாட்களாய் காணப்படுகிறது. ஆண்டவர் எப்போதும் தட்டி கொண்டிருப்பதில்லை. அவர் எப்போதும் சத்திரத்தில் இடமுண்டா என்று கேட்டுக்கொண்டே இருப்பதில்லை. உங்கள் உள்ளத்தில் இடமுண்டா, 100% என்னுடைய ஆளுகையின் கீழ் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று எப்போதும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. சில வேளைகளில் கேட்பார், கொஞ்ச நாட்களுக்கு கேட்பான். நாம் நம்முடைய இதய கதவுகளை அடைத்து விடுவோமே என்றார், இடமில்லை என்று சொல்லி விடுவோமே என்றார், என் ஆண்டவர் போய்விடுவார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதன் பின்பாக நீங்கள் இப்போது இருக்கிற வண்ணம் இருப்பதில்லை. நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஆண்டவரை பார்த்து இந்த பண்டிகை நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, என்னுடைய இதயமாகிய சத்துரத்தில் உமக்கு இடம் உண்டு. எல்லோரும் ஜெபிங்க. ஏசப்பா, என்னுடைய இதயமாகிய சத்துரத்தில் உமக்கு பூரணமாய் இடம் காணப்படுகிறது. அது 25% அல்ல ஆண்டவரே, 50% அல்ல, 75% அல்ல, 100% காணப்படுகிறது. நீர் என்னுடைய இதயத்திற்குள் பிரவேசிப்பீராக, என்னுடைய வாழ்க்கைக்குள் நீர் வருவீராக. உம்மை வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அந்த சகேயு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமின் குமாரன், எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் பாத்திர, நித்திய ஜீவனுக்கு பாத்திரன் என்று சொல்லி ஆண்டவர் சகேயுவை குறித்து சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுனுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்னும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஒவ்வொருவருடைய இதய கதவை தொட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் இதயத்தை எத்தனை சதவிகிதம், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சதவிகிதம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை 100% கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவரே, நான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை 100% உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க. எல்லோரும் ஜெபிங்க, எல்லோரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. அதுதான் இந்த இயேசு பூமியில் வந்தது நோக்கமாய் காணப்படுகிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட்டால் தான் பூரண சமாதானம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட்டால் தான் பூரண சந்தோஷம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட்டால் தான் பூரண ஆசீர்வாதம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் ஆரோக்கியம் செழிக்க, உங்கள் வாழ்க்கை செழிக்க. ஆண்டவரே, 100% உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லோரும் ஜெபிங்க. என்னுடைய சத்திரத்தில் இடம் உண்டு. 2000 வருஷங்களுக்கு முன்பாய் ஒருவேளை பெத்லகேமில் காணப்பட்ட சத்திரங்களில் உமக்கு இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று என்னுடைய இதயத்தில் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சபையில் உமக்கு இடம் காணப்படுகிறது. நீர் வாரு ராஜாவா, என்னுடைய இதயத்தில் தங்க. ராஜாவா, என்னை ஆளுகை செய்ய. இன்றிலிருந்து நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவின் ஆலயம் நான் என்று நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்க்கும்படியாய் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா என்றால், இந்த பண்டிகை நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாட்களாய் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படும். கர்த்தருடைய பிள்ளையை அத்துணை பேருடைய கரங்களும் உயர்ந்திருப்பதை பார்க்கிறேன். மெய்யாய் பண்டிகை காலங்களுக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருகிறது. கர்த்தர் மெய்யான ஒரு சமாதானத்தை, சமாதான பிரபு ஒரு ஒவ்வொருவருடைய இதயத்திலும் சமாதானத்தை ஊற்றி விடுகிறார். இனி கலக்கங்கள் உங்களை மேற்கொள்ளுவதில்லை, துக்கங்கள் உங்களை ஆளுகை செய்வதில்லை. இயேசுவே ஆளுகை செய்வார். இயேசுவின் சமூகம் உங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். நீங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்றால் அவருடைய அத்தனை ஆசீர்வாதத்திற்கு உடன் சுதந்திரர். அல்லேலூயா. கர்த்தருடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மேல் இறங்குகிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கிற தயவிற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் நன்றி. மன மகிழ்ச்சியின்
பிரசன்னத்தினால் ஆனந்த தைலத்தினால் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கிற தயவிற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.